this is by far one of the most intense reading which I have ever done. இன்னைக்கு வளர்பிறை வாராகி பஞ்சமி. வாராகி தேவி அம்மன் வடிவத்துல, தேவி வடிவத்துல நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போறாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம். மிகவும் பிரசித்தமான, மிகவும் சக்தி வாய்ந்த பூமி அசாம்ல இருக்கக்கூடிய கவஹாட்டி. அங்க நிலாச்சல பர்வத மலைக்கிட்ட அமைஞ்சிருக்கிற இந்த கோவில் தாந்திரீகம் சம்பந்தப்பட்ட ஒரு மிக பெரிய சக்தி பீடம். 51 சக்தி பீடத்துல இந்த கோவில் பாத்தீங்கன்னா சதி தேவியின் யோனி விழுந்த இடம். இங்க வருடா வருடம் அம்புபாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழா நடக்கும். அங்க திருநங்கைகள், அது மட்டும் இல்லாம தசமகா வித்யா கற்றுக்கொண்டிருக்கும் அத்தனை சக்தி வழிபாடு சாக்தாஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அந்த கோவிலுக்கு போவாங்க. தேவி நம்ம கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா ஒரு டிவைன் ஃபெமினைன் எனர்ஜி, அதை நீங்க நல்லா கெட்டிமா பிடிச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி காமாக்கியா தேவியோட எனர்ஜி. அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள ரொம்ப ஆழ் மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள், நிறைய டிசையர்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சக்தி அப்படின்னா ஒரு ஆண்குள்ளயும் அந்த ஃபெமினைன் எனர்ஜி இருக்கு, ஒரு பெண்குள்ளையும் இருக்கு. ஒரு ஆண்குள்ள ஆணோட எனர்ஜி மட்டும் இல்லாம பெண்ணோட எனர்ஜியும் இருக்கு. ஒரு பெண்குள்ள பெண்ணோட எனர்ஜி ஒண்டி இல்லாம ஆணோட எனர்ஜியும் இருக்கு. அதாவது நமக்கு தெரியும் அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் சரிபாதி. அர்த்தநாரீஸ்வரர் சிவனும் சக்தியும் வேறில்ல, ஒரே எனர்ஜி, அதாவது சரிபாதி இருக்கக்கூடிய எனர்ஜி. அதேதான் எல்லா மனுஷக்குள்ளயும் இருக்கு. பெண் சக்தி இருக்கு இல்லைங்களா, இத நீங்க சரிவர இருக்கா, உங்க உடம்புல செயல்படுதா அப்படின்னு பாக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சேக்ரல் சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரம் சரியாக இயங்குனா உங்களுக்குள்ள இருக்கிற டிசையர் சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ சேக்ரல் சக்ரானா கிரியேஷன். நீங்க கிரியேட்டிவிட்டி, அதாவது கிரியேஷன் சார்ந்த உங்க ஹாபிஸா இருக்கட்டும், உங்களோட பேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க செஞ்சா கூட இயங்காம இருக்கக்கூடிய உங்க சக்ரா இயங்க ஆரம்பிக்கும். இந்த எனர்ஜி வீக்கா இருந்தா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிதானமா தான் உங்க இலக்கை அடைய முடியும். ஆனா இது சரிவர செயலாச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட இலக்கை ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிருவீங்க.